ராஜாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. ஊர் பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க. காலையில விடிஞ்சா போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த ஊர்க்காரங்களுடைய வழக்கம். அன்னைக்கு விடிய காலையில இன்னும் சூரியன் எழுந்திருக்க கூட இல்ல. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு 2 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ராமையா, இன்னொருத்தர் பீமையா. 2 பேர்கிட்டயும் காலி குடம் இருந்துச்சு. 1 மணி நேரமா 2 பேரும் சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தங்க கூட கிணத்துல இருந்து தண்ணியே இறக்கவே இல்ல. டே ராமையா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது? காலையிலேயே என்னடா கஷ்டம் இது? அதை கேட்டு ராமையா, டேய், இப்போ என்னாச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை? நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன். ஓஹோ, வந்துட்டான் பெருசா சொல்கிறதுக்கு. டேய், நான் தண்ணி கொண்டு வர வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீ வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது. முதல்ல வந்த நான் தண்ணியை இறைச்சி உனக்கு கொடுக்கணுமா, இல்லை 2வதா வந்த நீ தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணுமா? எது நியாயம்? நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு? நம்ம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா? நாம் பெரியவங்கள மதிக்கிறவங்க. உன்னை விட 2 வயசுக்கு மூத்தவனா. அப்படின்னா நீ தானே தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணும். பீமையா சிரிச்சுக்கிட்டே, 2 வயசு மூத்தவனா இருந்தா என்னவா? உன்னை கொஞ்சம் நீயே பாரு. பலமா காத்தடிச்சா அந்த காத்துல நீ பறந்து போயிடுவ. ஆனா என்ன பாரு, பார்க்க எவ்வளோ பலசாலியா இருக்கேன். அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான். டேய், போதண்டா பெருமை பேசுனது. இங்க முக்கியம் பலம் இல்லை, அறிவு. வேலையை எப்படி சுலபமாக செய்யறதுன்னு யோசிக்கணும். எப்படியோ நாம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா 3வதா ஒருத்தன் வருவான். அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான். அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோசனைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வர்றவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியா இருந்தா, அவனும் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா? அவனும் கூட உக்காந்துட்டானா 4வது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆள் சேர சேர பலம் தானே, எவனாவது கண்டிப்பாக சிக்குவான். எதுக்குடா அவசரம்? வீட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நாம் கொஞ்சம் நாட்டு நடப்பை பற்றி பேசலாம். சரிடா, நீ சொல்கிறதையே செய்யறேன். நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் இருந்த பூனை 2 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். பூனை குட்டிங்களுக்கு பேரா? இதெல்லாம் ஒரு வேலையாடா? இந்த வேலையை செய்கிறதுக்கு கூட உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா? சரி சொல்லு. சரி, ஒன்றுத்துக்கு சோம்பேறினோ இன்னொன்றுக்கு சோமாரினோ பேர் வை. நம்ம ஊரோட பேரை காப்பாற்றோம். இங்கே பாரு ராமையா, என் பூனை குட்டிங்களை கிண்டல் பண்ண அவ்வளவுதான். நல்ல பேராக தேடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். பேசாமல் நம்ம பேரையே வச்சிடலாமே. ராம, பீம, இந்த பேர் எப்படி இருக்கு நீயே சொல்லு. அப்பதான் ஊரோட விவசாயியான சோமையா தாத்தா அந்த பக்கமா வந்தாரு. அவங்க 2 பேரும் பார்த்து நின்னாரு. என்ன ராமையா, பீமையா, 2 பேரும் காலையிலேயே இங்கே என்ன பண்ணுறீங்க? குடம் காலியாக இருக்கு. 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லையா? ஓ, சோமையா தாத்தாவா? வாங்க வாங்க. நாங்கள் ஏதோ ஊர் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இந்த பீமையாவுக்கு தான் அறிவில்லை. அவன் பூனை குட்டிங்களுக்கு பேர் வைக்க சொன்னா ஏதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வயலுக்கு காட்டு பண்ணி வந்திருக்கு. அதனால விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இதை சொல்ல தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்களே பூனை குட்டிங்களுக்கு பேர் வைங்க. எது காட்டு பண்ணியா? அது ஊருக்குள்ள வந்தா நம்ம நிலைமை என்னாகிறது? ராமையா, உடனே ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி துரத்துறதுன்னு பேசணும். ஆமா ஆமா, சோமையா தாத்தா, நீங்க தலைவரை பார்க்க போங்க. நாங்க இங்கேயே உக்காந்து அந்த பண்ணியை எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சு வைக்கிறோம். சீக்கிரமா தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை கேட்டு சோமையா தாத்தா, உங்க யோசனையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோமையா தாத்தா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. பாத்தியா ராமையா, நம்ம புத்திசாலித்தனத்தை. இப்ப சோமையா போய் தலைவர்கிட்ட சொல்லுவான். தலைவர் ஆளுங்களை அனுப்புவாரு. அவங்க பண்ணியை விரட்டிடுவாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆமாண்டா, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். எந்த வேலையும் சுலபமா செஞ்சு முடிக்கலாம். ஊரோட தலைவர் வீடு ஊர் எல்லையில பெருசா இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே அவரோட வீட்டு திண்ணையில ஒரு நாற்காலியில சாஞ்சபடிதான் உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய கண்ணு அசையும் போது ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைப்பாரு.
ஆனா அந்த கண்ணை அசைக்கிறதுக்கும் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் தான். சோமையா தாத்தா ரொம்பவும் பதட்டமா தலைவர்கிட்ட வந்தாரு. அவரு தலைவருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கண்ணு மூடி உக்காந்துருந்தாரு. அப்போ சோமையா தாத்தா, ஐயா, ஜமீன்தார் ஐயா, எல்லாம் முழுகி போகுதுங்க. தலைவர் கண்ணை திறக்காமலேயே, என்ன சோமையா, எதுக்காக இப்ப கத்தி என்ன எழுப்புற? நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருந்த. ஊருக்குள்ள என்ன வெள்ளமா வருது? வந்தா வரட்டும் விடு. தண்ணி 2 நாள்ல போயிட போகுது. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ ஐயா, ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரலங்க. என் வயல் தான் வீணா போகுது. காட்டு பண்ணி வந்து என் வயல் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. நீங்க தான் எதுனா செய்யணுங்க ஐயா. அப்ப தலைவர் மெதுவா கண்ணை திறந்து, என்னது, காட்டு பண்ணியா? அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? ஊர்ல தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யாரையாவது கூட்டிட்டு போய் அதை துரத்தி அனுப்ப வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்றியே. நீங்க தானுங்க ஐயா ஊர் தலைவர். நீங்க சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க. நான் தனியா போய் அது கூட சண்டை போட முடியாதுங்களே. அது என்ன குத்திட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்னாகும்? அப்ப தலைவர் பெருமூச்சு விட்டு, சரி சரி, உன் தொல்லை தாங்க முடியல. டே ரங்கா. அப்போ ரங்கா உள்ள இருந்து வந்தான். கூப்பிட்டீங்களா ஐயா? போடா, போய் ஊருக்குள்ள இருந்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு வா. நம்ம ராமையா பீமையா எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எல்லாரும் இங்க எதுக்குங்க ஐயா வரணும்? உடனே போய் அதை துரத்த வேணாமா? இங்க பாரு சோமையா, எதையுமே பொறுமையா யோசிச்சு செய்யணும். முதல்ல ஒரு வேலைக்கு ஒரு சங்கம் வேணும். அப்புறம் தானே எதையும் செய்ய முடியும். அப்படி பண்ணாதான் வேலை சுலபமாகும். நாம நேரா போனோம்னா அது நம்மள முட்டி தள்ளிட்டு போயிடும். நாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் உக்காந்து குழுவா அமைதியா யோசிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வயலுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல ராமையா பீமையா கங்கையா எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரொம்ப கம்பீரமா, எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வீணா போன காட்டு பண்ணி நம்ம சோமையாவோட வயல்ல புகுந்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்குதாமா. அதை நாம எல்லாரும் எதிர்த்து நிக்கணும். இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஐயா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் பறையடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த காட்டு பண்ணி தானாவே ஓடி போயிடும். அப்போ ராமையா குறுக்குல வந்து, அட நீ வேற ஐயா, நாம கத்தனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே போயிடும். அப்புறம் தப்பு அடிச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம கையெல்லாம் வலிக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யணுமா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா? என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு. என்ன யோசனை ராமையா, சொல்லு. நாம ஒரு சோளக்காட்டு பொம்மைய பண்ணலாம். அது நடுவில் ஒரு குச்சியை வச்சு வயல்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க. காட்டு பண்ணி மனுஷங்க வர்றாங்கன்னு ஓடி போயிடுமே. அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு தடவை செஞ்சிட்டா எப்பவும் நமக்கு தீர்வாயிருக்கும். அதை கேட்டு பீமையா தலையாசிச்சு, இது நல்ல யோசனை ராமையா. எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு. ஐயா, ராமையா சொன்னதையே செய்யலாமே. சோளக்காட்டு பொம்மை யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அதை தயார் பண்ணணும் இல்ல. அதுக்கு குச்சி வேணும், பானை வேணும், துணி வேற வேணும். இது எல்லாத்தையும் யார் கொண்டு வர்றது, யார் தயார் பண்றது? இதுல என்னங்கய்யா இருக்கு? எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம். இதோ இந்த ரங்கையா போய் கம்பத்தை கொண்டு வரட்டும். எப்படியும் சோமையாக்கு தானே நஷ்டமாகுது. அதனால அவருடைய பழைய துணியை கொடுப்பாரு. பீமையா வீட்டுல பானை இருக்கும், அவன் பானையை கொண்டு வந்து தருவான். நான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பொம்மை தயார் பண்றேன். நான் செய்யற வேலை தான் ரொம்ப பெருசு. நான் எதுக்கு கம்பத்தை கொண்டு வரணும்? எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. என் துணிங்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு. மாத்தி போட்டுக்கவே துணி இல்லை. எங்கிருந்து பழைய துணி வரும்? என்னோட வீட்டிலையும் எந்த பானையும் இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டு தலைவர், பாத்தீங்களா, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் சாக்கு சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஒரு யோசனைய சொல்றேன். நாம எல்லாருமே சோமையா வயலுக்கு போகலாம். அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படியும் காட்டு பண்ணி வரும். வந்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்தலாம். அது பயந்து போய் காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடும். ஐயா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா சோமையா வயலுக்கு நடந்து போனா கால் வலிக்குமே. நாம இங்கேயே உக்காந்து கத்தலாம். பண்ணிக்கு கேட்காதா என்ன? தலைவர் தலையில கை வச்சு,
உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த பஞ்சாயத்துக்கு இப்போதைக்கு நான் வாய்தா போடுறேன். நாளைக்கு காலையில ஒரு நல்ல யோசனையோட வாங்க. அப்ப நாம இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். இங்க பாரு சோமையா, இன்னைக்கு ராத்திரி உன் வயலுக்கு நீ காவல் இரு. சோமையா அதை கேட்டு ரொம்ப சோகமா, என் தலையெழுத்து, என் வயலாச்சே, நான் தான் காவலுக்கு இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா தூங்குங்க. அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ராமையா, பாத்தியாடா பீமையா, பிரச்சனை அவந்துங்கிறதால அவன் தான் அதை சரி பண்ணிக்கணும். தேவையில்லாம நாம ஏன் மூக்க நுழைக்கணும்? சரி வா, கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கிற வேலையை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாருமே ஊரோட தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டாங்க. அதனால யாரும் புதுசா எந்த யோசனையோடவும் வரவே இல்லை. ஆனா பாவம் சோமையா மட்டும் ராத்திரி முழுக்க வயலுக்கு காவலு காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அப்பதான் பக்கத்து ஊரான ராமாபுரத்துல இருந்து சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான். சுப்பையா ரொம்ப புத்திசாலி. அவனை பார்த்தாலே அவன் ரொம்ப தெளிவானவன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோம்பேறி கூட்டத்தை பார்த்து அவன் அங்கேயே நின்னான். எதனா விசேஷமா? அப்போ தலைவர் கம்பீரமா, முதல்ல நீ யாருப்பா? எங்க ஊருக்கார மாதிரி இல்லையே. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம். தேவையில்லாம எங்க ஊர் விஷயத்துல தலையிடாத. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாட்டுக்கு தேவையான முக்கியமானதை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நாட்டுக்கு தேவையான வேலை இல்ல, எங்க ஊருக்கு தேவையான வேலை. எங்க ஊர் வயல்ல ஒரு காட்டு பண்ணி புகுந்திருக்கு. விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கு. அதை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டு பண்ணியா? அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டம்? 4 பேர் 4 குச்சி எடுத்துட்டு போய் துரத்தனா ஓடி போயிட போகுது. அதுக்கு எதுக்குங்க இப்படி பஞ்சாயத்தெல்லாம்? பாத்தியாடா ராமையா, இவன் புத்திசாலி இல்ல, உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவன் போல. இங்க பாருப்பா தம்பி, உன்ன மாதிரி உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவங்க இல்ல நாங்க. அறிவோட வாழ்ந்து உடம்பு பலத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க. அதை கேட்டு சுப்பையா ஆச்சரியமா, பலத்தை மிச்சம் பிடிக்கிறீங்களா? அது எப்படி? இங்க பாருப்பா, இப்ப வேலை செஞ்சோம்னா பசி எடுக்கும். பசிச்சா போய் சாப்பிடணும். அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும். அப்புறம் மறுபடியும் பசி எடுக்கும். அதுவே நம்ம வேலை செய்யாம அமைதியா இருந்தோம்னா நமக்கு பசி எடுக்காது. சாப்பிடவும் வேண்டாம், சாப்பாட்டுக்காக உழைக்கவும் வேண்டாம். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! இதத்தான் சோம்பேறி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அட வீணா போனவனுங்களா, நீங்களும் உங்க சோம்பேறி வாழ்க்கையும். இந்நேரம் உங்ககிட்ட பேசுறத விட்டுட்டு போயிருந்தா என் வேலையே முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். சுப்பையா அப்படி சொன்னானோ இல்லையோ, அப்ப தூரத்துல இருந்து ஐயோ வந்துருச்சு, பண்ணி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க. அப்ப சோமையாவோட வயல்ல இருந்த அந்த காட்டு பண்ணி வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு. அது ஆட்களை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலைவர் அவருடைய நாற்காலியில இருந்து கீழே விழுந்து, ஐயோ கடவுளே! டேய் ராமையா, உன் யோசனை என்னடா ஆச்சு? அங்க பாருடா, அது என்ன பார்த்து தான்டா வருது. ராமையா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, ஐயா, நீங்க பயப்படக்கூடாது. நீங்க தான் ஊரோட தலைவர். அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஊரோட தலைவர் இல்ல, உங்க பேச்சை கேட்டுட்டு போயிடும். பீமையா வீட்டு கூரை மேல ஏறி உக்காந்து, டே ராமையா, சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. அதோட பல்லு எவ்வளோ கூரா இருக்கு பாரு. டே ரங்கையா, நீ பலசாலி தானே, பண்ணி கூட போய் சண்டை போடுடா. ரங்கையா மரத்துல ஏறி, என் பலமெல்லாம் மரம் ஏறவே சரியா போச்சு. பண்ணி கூடலாம் சண்டை போட முடியாது. சோமையா, அது உன்னோட பண்ணி தான். நீ ஏன் அதுகிட்ட போய் பேசு. சோமையா அழுதுகிட்டே, என்னோட பண்ணியா? நானா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஊர்ல எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பிடிச்சு தள்ளி ஒருத்தங்க மேல ஏறி குதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிடைக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டு பண்ணி ஆட்களை பார்த்து இன்னும் அதிகமா பயந்து ஒரு சின்ன பையனை மோதுறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கதையில பசங்க யாரும் இல்லைங்கிறதுனால அது தலைவரோட நாற்காலி பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் நாற்காலி, என்னோட சிம்மாசனம், யாராவது அதை காப்பாத்துங்கடா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா முன்னாடி வந்தான். பக்கத்துல இருந்த ஒரு பால் கேனை அவன் சத்தமா தட்டினான். அதுக்கப்புறம் சத்தமா கத்தினான்.
ஹொய் ஹொய் ஹொய். அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி காட்டு நோக்கி போயிடுச்சு. காட்டு பண்ணி போனதும் மறுபடியும் அந்த ஊரு அமைதி ஆயிடுச்சு. மரத்துல ஏறினவங்க, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சவங்க, கூரை மேல ஏறி ஒளிஞ்சவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஊர் தலைவர் எல்லாரையுமே பார்த்து, பாத்தீங்களா, என்னோட திட்டம் வேலை செஞ்சிருக்கு. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கத்தனதால பண்ணி ஓடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒற்றுமை தான் நம்மளோட பலம். அப்ப ராமையா தலைவரை பார்த்து, ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நம்ம யாருமே கத்தவே இல்லை. எல்லாரும் பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கத்தனது அந்த சுப்பையா தான். ஆமாங்க ஐயா, எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தான் பண்ணிய விரட்டனா. 2 நாளா செய்யாத வேலைய 2 நிமிஷத்துல செஞ்சிட்டாங்க ஐயா. எல்லாரும் சுப்பையா பக்கத்துல வந்து, தம்பி, உனக்கு தைரியம் அதிகம் போலையே, பயமா இல்லை? சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, ஏன் பயம் இல்லை, எனக்கும் தான் பயமா இருந்துச்சு. ஆனால் பயந்து போய் உட்காந்தா வேலை நடக்குமா? அதான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணேன். ஆனால் இதுக்கு நீ முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கணும். பண்ணி வந்ததும் நேராக போய் அதை விரட்டினது தப்பு. அது உன் மேலே மோதி இருந்தா என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 2 நாளாக அந்த பண்ணி சோமையா வயலை தானே வீணாக்குச்சு. நேரம் ஆக ஆக அவருக்கு தானே நஷ்டம் அதிகம். நான் ஒன்றும் அதிகமாக யோசிக்க நேரம் எடுக்கலை. நேராக வேலையில் இறங்கிட்டேன். சில நேரத்தில் சில வேலைங்களை யோசிக்காமல் உடனே செஞ்சிடணும். அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், நீ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சரி, எங்கள் ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாங்க. நான் சும்மா இந்த ஊருக்கு வந்தேன். உங்களால் எனக்கு ஒன்றை தான் கொடுக்க முடியும். என்னது அது? இன்னையிலிருந்தாவது இந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க. சோம்பேறித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அந்த ஊரை தாண்டி மத்த ஊருக்கு போயிட்டான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவன் போன வழிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு புது யோசனை வந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் மாறிடல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிற விதத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பீமையா ராமையா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்னடா ராமையா, இன்னைக்கு நாம தண்ணி இறைக்காம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கலாமா? ராமையா ஒரு பெருமூச்சு விட்டு கிணத்து வாளிய கையில எடுத்துக்கிட்டு, வேணாண்டா பீமையா, அந்த சுப்பையா சொன்னது இன்னும் என் காதுல கேக்குது. சில யோசனையை செய்ய திட்டம் போட தேவையில்லை, உடனே செஞ்சிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ராமையா வாளிய கிணத்துக்குள்ள போட்டான். தண்ணிய இறைச்சி முதல்ல அவனுடைய குடத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பீமையாவோட குடத்துலயும் தண்ணிய ஊத்துனான். அத பார்த்து பீமையா, டே ராமையா, நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானாடா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, நானே தான். தினமும் உன் கூட வாக்குவாதம் பண்றதுலயே பலம் எல்லாம் போகுது. அதை வச்சு தண்ணி இறைக்கலான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா போலாம். அப்படி 2 பேருமே குடத்தை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. புதுசா சோம்பேறித்தனம் எல்லாம் போய் சுறுசுறுப்பு வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எந்த வேலை செய்யறதுக்கும் திட்டம் போட்டு யோசிச்சு செய்யறதை விட்டுட்டு சில நேரத்துல உடனே அந்த வேலையை செஞ்சிடலாம். சோம்பேறித்தனம் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது. அப்போதைக்கு அது சுகமா தான் இருக்கும், ஆனா போக போக அது கஷ்டமா மாறிடும். ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு கிராமத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட பேரு சீத்தம்மா. அந்த ஊர்ல சீத்தம்மாவுக்கு நல்ல பேரும் இருந்துச்சு. ஒரு நாள் சீத்தம்மா கிட்ட பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் ராமு, என்னம்மா இந்த பக்கம் மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல பஸ்ல போயாகணுமா? ஏன் என்னாச்சே, மழையில நான் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லம்மா, என் வயசுக்காரங்களே மழையில வெளியில வர பயப்படுறோம். உனக்கோ வயசாயிடுச்சு, பார்த்துக்கவும் யாரும் இல்லை. எங்கேயாவது கால் வழிக்கு கீழே விழுந்து அடிபட்டா அதுக்கப்புறம் உன்னை வச்சு யாரு பார்த்துப்பாங்கம்மா? எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லா தானே இருக்கேன். இன்னும் பல வருஷம் என்னோட வேலைகளை என்னாலேயே செஞ்சுக்க முடியும். இந்த மழையில எதுக்காக நான் வெளியில கிளம்பியிருக்கேன் அப்படின்னு தானே கேள்வி கேட்டேன். இந்த மழை காலத்துல பட்டணத்துல நல்ல நல்ல மீனெல்லாம் கிடைக்குமாமே, அந்த மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடத்தான். அப்படின்னா நானும் வரேம்மா, இன்னைக்கு எனக்கும் சமைச்சு கொடுங்க, சரியா? அதனால என்ன, வந்து வயிறார சாப்பிடு.
வரேன்னு வாக்கு கொடுத்துருக்க, மறந்துடாத. அதுக்கப்புறம் செஞ்ச குழம்பு வீணா போயிடும். கண்டிப்பா வரமா, மறக்க மாட்டேன். சரி சரி, நேரமாகுது, பஸ்ஸில் ஏறு. உன்னை பட்டணத்தில் விட்டுட்டு திரும்ப வரும்போது பஸ்ஸிலேயே கூட்டிக்கிட்டு வந்து விட்டுடுறேன். அப்படி சீதம்மா பட்டணத்துக்கு போய் மீனை வாங்கி மறுபடியும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப சீதம்மாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ராதம்மா, என்ன பாட்டி, உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ நல்ல மனம் வருதே. ஒன்னும் இல்ல, மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல மீன் சமைச்சு, அதனாலதான் பட்டணத்துக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க. எத்தனை நாள் ஆச்சு நீ சமைச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு? இந்த ஊர்ல உன்ன மாதிரி யாராலையும் மீன் குழம்பு செய்ய முடியாது. என் புருஷனோ இப்படிதான் சொல்லுவாரு. அதுலயும் என் புள்ளைங்க மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ஒரு பொடி சோறு கூட மிச்சம் வைக்காம முழுசா சாப்பிட்டுருவாங்க. கடைசியில ஒரு மீன் கூட எனக்கு மிச்சம் இருக்காது. ஆனா தாய் மனசாச்சே, பசங்க திருப்தியா சாப்பிடுறத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லி சீதம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? அடட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த காலத்து ஞாபகம் வந்துடுச்சு. என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சதே இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பசங்க முன்னாடி மட்டும் காட்டிக்கிட்டதே இல்லை. அப்போ நானும் என் புருஷனும் என் பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தது சின்ன குடிசையில. அதிகமாக மழை பெஞ்சதுன்னா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். வெயில் காலத்துல அந்த வீட்டுக்குள்ளார தூங்கவே முடியாது. ஆனா பசங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் ஒரு வேளை சாப்பிட்டு பசங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? நீங்க இருக்கிறது பெரிய வீடு. மழை வந்தாலும் தண்ணி வீட்டுக்குள்ள வரப்போறதில்ல. தனியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கீங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் ராதா. ஆனா நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல. ஏதோ இருக்கணும்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். பசங்களாவது என்ன பார்க்க வருவாங்களான்னு பார்த்தா அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளாவது அவங்கள பார்க்க போலான்னு பார்த்தா எனக்கு போக நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. என்னால பட்டணத்துல இருக்க முடியாது, அவங்க கிராமத்துக்கு வர மாட்டாங்க. என்ன பண்றது? பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வாழ்க்கை அப்படியே ஓடிடும். அப்பதான் அங்க வந்த ராமு, அம்மா, மீன் குழம்பு வாசம் தெரு வரைக்கும் வந்துடுச்சு. சீக்கிரமா போடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். வந்துட்டியா ராமு? பரவாயில்ல, ஏதோ இந்த அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வந்திருக்கியே. போனா போகுது கிளவி, சும்மாதான் கூப்பிடுதுன்னு சொல்லி வராம விட்டுடல. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் வராம இருக்க போறேன் சீதாம்மா? எவ்வளோ அழகா கூப்பிட்டப்பா. என் பிள்ளைங்களும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நான் கூட உங்க புள்ள மாதிரி தாம்மா. சரி சரி, சீக்கிரமா சாப்பாடு போடுங்க. அப்படி சீத்தம்மா பாட்டி ராமுவுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. ராமுவும் வயிறார சாப்பிட்டுட்டு, ஆஹா, மீன் குழம்பு இன்னா ருசியா இருக்கு. என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவமே தனிதான். உன் கையால சாப்பாடு சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்போ மீன் குழம்பு வச்சாலும் என்னை கூப்பிடு, நான் நிச்சயமா வந்து சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? சீதாம்மாவும் சிரிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சீதம்மா சாப்பாடு பரிமாறிக்கிட்டு சாப்பிட உக்காந்துருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்து 2 சின்ன பசங்க சீதம்மாவோட வீட்டு வாசல்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் சீனு, இந்த வீட்ல இருந்து நல்ல மனம் வருதுடா. என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியலல்ல. வேற என்னடா, மீன் குழம்பு தான். அந்த வாசனை கூடமா உனக்கு தெரியல? வாசமே ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க பேசுனது கேட்டு சீதம்மா வெளியில வந்து, பசங்களா, இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடுறீங்களா? உங்க வீட்லயா? ஆ, எங்க வீட்டுல தான். என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன பாட்டி அது? மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஆனா தனியா உட்காந்து சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா தனியா உட்காந்து சாப்பிடும்போது என் பேர பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. உன் பேர பசங்க எங்க இருக்காங்க பாட்டி? அவங்க பட்டணத்துல இருக்காங்க, இப்போதைக்கு வர மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கல்ல, இன்னைக்கு நீங்க என் கூட உட்காந்து சாப்பிடுறீங்களா? சரி பாட்டி, சாப்பிட்றோம். அப்படி ராஜு சீனு 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு சீதம்மா கூட உட்காந்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ராஜு அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி சொன்னான்.
அப்பா, அன்னைக்கு நான் சீதாம்மா பாட்டியோட வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன். அவங்க வீட்ல போய் யாருடா உன்னை சாப்பிட சொன்னது? ஏன் நம்ம வீட்ல சாப்பிட சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லைம்மா, அந்த பாட்டிக்கு அவங்க பேர பசங்க ஞாபகம் வந்துடுச்சாம்மா. அதனால கூட உட்காந்து சாப்பிட சொன்னாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். ச்சே, நான் என்ன உன்னை அப்படியாடா வளர்த்து வச்சிருக்கேன்? இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு போன உன் காலை வெட்டிடுவேன். தேவி, நீ கொஞ்சம் நிப்பாட்றியா? உனக்கு அந்த சீதம்மா பாட்டியை பற்றி என்ன தெரியும்? ஒரு காலத்தில் பணக்கார குடும்பம்னா அது அந்த சீதம்மா பாட்டியோட குடும்பம் மட்டும்தான். சீதாம்மாவோட வீட்டுக்காரரு நம்ம ஊருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சீதாம்மா கூட எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தனியாக இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியலை. ஐயோ, ஏங்க என்னாச்சு? அவங்களுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சீதாம்மா அவங்க புருஷன் பிள்ளைங்க பேர பசங்களை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு கூட அடிபட்டுச்சு. ஆனால் தலையில் அடிபட்டதால போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. என் பிள்ளைங்களும் பேர பசங்களும் பட்டணத்தில் இருக்காங்க. அவங்க என்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, அவங்கள யாரும் பார்க்க வர போகிறதில்லன்னு. ஆனால் யாரும் அதை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உனக்கு நாங்கள் இருக்கோன்னு துணையாக இருப்பாங்க, தைரியம் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க நமக்கு செய்கிற உதவியை எப்பவும் மறக்கக்கூடாதுல்ல. ஐயோ அப்பா, நீங்கள் சொல்லும் போது எனக்கு அழுகையாக வருதுப்பா. இன்னிலிருந்து அந்த பாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா. என் புள்ளடா நீ. பாத்தியா தேவி, என் புள்ள எவ்வளோ நல்லா யோசிக்கிறான்னு. ஆமாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிறதுக்கு அந்த பாட்டி கொடுத்து தான் வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு உண்மை தெரிஞ்சு யாரும் சொல்றதில்ல பாருங்க. எல்லாரும் அந்த பாட்டிக்கு துணையா இருக்காங்க. அப்படி சில நாட்களும் போச்சு. ராகவையா ஒரு நாள் சீதம்மாவை பார்க்க போனாரு. என்ன சீதாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராகவா. நானே ஒரு தடவை உன்னை பார்க்க வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டணத்துல இருந்து என் பிள்ளைங்க ஏதாவது கடுதாசி போட்டாங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அதை பற்றி பேசதாமா வந்தேன். நேற்று தான் உங்கள் புள்ள கடுதாசி போட்டிருந்தான். சீக்கிரமே ஊருக்கு வரானா. உங்களுக்கு தான் நேரமே போக மாட்டேங்குதாமே. உங்களுக்கு எதுனா வேலை கொடுக்க சொல்லியிருக்கான். அப்படியா? என்ன வேலை அது? என் புள்ள எனக்காக ரொம்ப யோசிக்கிறான்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கோம். நீ மீன் குழம்பு ரொம்ப ருசியாக செய்வ இல்லையா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறோம். நீ எங்களுக்கு அதை சமைச்சு கொடுத்துடு. இதுதான் உன்னுடைய வேலை. இது நல்ல யோசனை தான் ராகவா. அப்படியே செய். கூடிய சீக்கிரம் என் புள்ளையும் வந்துடுவான்ல. அவனும் அந்த மீன் குழம்ப சாப்பிடுவான். சமைச்சு கொடுப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஊர்க்காரங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாம கஷ்டப்படுற காலத்துல யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவிய மறக்க கூடாது. அவங்க செஞ்ச உதவிய மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம அவங்க கஷ்ட காலத்துல உதவி செய்யணும். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா மீன் பிடிச்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி, கிளம்பிட்டியா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறல்ல. எங்களாலலாம் இப்படி எழுந்திருக்கவே முடியாது. நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வரலன்னா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அதை ஒத்துப்பாங்களா சொல்லு? ஜனங்க ஒத்துக்கிறாங்களோ என்னமோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வர மீனை சமைச்சு கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடே இறங்காது. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு, சரிப்பா, கொஞ்சம் என் கூட ஆத்தங்கரை வரைக்கும் வரியா? சரி வா பாட்டி, ரொம்ப நாளாக ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அது? கேளு. இந்த வயசுலையும் இவ்வளோ காலையில் எழுந்திருச்சு நீயே ஆற்றுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்க்க போகிறேன். அப்படி லக்ஷ்மி பாட்டியும் ராமும் 2 பேருமே ஆத்தங்கரைக்கு போனாங்க. அப்ப பாட்டி ஆத்துல வலைய போட்டு, இந்த வயசுலயும் ஆத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு போறேன்னா அதுக்கு நம்ம ஊர் ஜனங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான்ப்பா காரணம். என்ன பாட்டி சொல்கிற? ஒரு காலத்துல என்னோட புருஷன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு புயல் வீசினதுல அவரு போன அந்த படகு கவிழ்ந்து என் புருஷன் கடல்ல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு இருந்தது என் புள்ள சேகர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு புள்ள இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம், இப்போ எங்கே இருக்கான்? எனக்கு கூட தெரியாதுப்பா அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாட்டி
அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம, என் 10 வயசு புள்ளைய படகுல ஏத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலான்னு ஆத்துல வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. நான் இந்த ஊர்ல இருக்கேன். என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டப்போ, உன் புள்ள படகு முழுகுனதுல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் உயிரோட இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீங்க வந்த படகு முழுகி போயிடுச்சா? ஆமாப்பா, அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மனசு சொல்லுது, என் புள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான்னு. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்க. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தானே. அப்பதான் அங்க வந்த தேவி, பாட்டி சீக்கிரமா வந்துட்டியா? நான் இன்னைக்கு உன் கூட வரலான்னு இருந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, லீவு தான். அதான் வந்தா உனக்கு உதவியா இருக்குமேன்னு. வலையில மாட்டின மீனுங்க மறுபடியும் ஆத்துக்கு போறதுக்கு உதவி செய்ய போறியா என்ன? பாட்டிக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவங்களே மீன் பிடிப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் அவகிட்ட விளையாடிக்கிட்டு அப்படி மிரட்டி சொல்லு பாட்டி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெரியவனாச்சேன்னு கூட மரியாதை இல்லை. ராமு சொன்னதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி சிரிச்சாங்க. பாட்டி பாத்தியா, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கன்னு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. உனக்கு உன் புருஷன் புள்ள இல்லைனாலும் இந்த ஊர்ல எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா. சரி, இன்னைக்கு நான் வலைய போட்டுட்டா? நீ படிக்கிற புள்ளப்பா. நீ பிடிக்க வேண்டியது புத்தகத்தை, வலைய இல்ல. உனக்கு புரியுதா? நீ சொல்லிட்டல்ல, நல்லா படிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் ராகவையா கிட்ட சீனு, டே ராகவா, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அப்படி அங்க என்ன நடக்குது? அங்க லக்ஷ்மி அம்மா மீன் விற்கிறாங்கடா. மீன் விற்கிற ஒரு பாட்டியை சுத்தி இத்தனை பேர் நின்று மீன் வாங்குறாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேடா. அந்த பாட்டி விற்கிற மீன் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கும்டா. நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. மீனும் சுவையா இருக்கும். அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த பாட்டி பிடிக்கிற மீனை தான் வாங்குவாங்க. அந்த பாட்டி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்கடா. அவங்க கொடுக்குற மீனுங்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? உண்மைதானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுலயும் அந்த பாட்டி இவ்வளோ சுறுசுறுப்பா மீன் பிடிக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். அவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. நாம அந்த பாட்டி கையாலேயே பெரிய கடையை நடத்தினா எப்படி இருக்கும்? உனக்கு தெரியும்ல, பட்டணத்தை சேர்ந்தவங்க கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கிக்கிட்டு போய் பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்களுடைய தேவையை நாம பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்யறதால கிராமத்துக்கு கூட வருமானமும் வரும். இது நல்ல யோசனை தாண்டா. இரு, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் பேசலாம். ராகவன் உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல? உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவதுன்னா என்ன பார்த்துக்க தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்களே. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. சரி, பசிக்குது, சாப்பிட எதுனா கூட. ஆ சரி உக்காரு, மீன் குழம்பு இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, மீன் குழம்பு ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப திருப்தியாவே சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போ சொல்லு, என்ன விஷயமா வந்த? எப்பவும் வராத நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கேன்னா ஏதாவது காரணம் இருக்கணுமே. ஒன்றும் இல்லை பாட்டி, உன் கையால் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் மீன் கடை தான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இது புது யோசனை? பட்டணத்தில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு போய் கம்மி விலைக்கு மீனை வாங்கிட்டு அதை பட்டணத்துக்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால் நஷ்டமாகிறது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாமளே மீனை பிடிச்சி பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போகிறோம். இப்படி செய்யறதால நடுவில் இருக்கிற தரகருங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா என் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமா?
நீ செய்கிற வியாபாரத்துக்கு துணையா பின்னாடி நாங்கள் இருப்போம் பாட்டி. அப்படின்னா சரி, பண்ணலாம்ப்பா. இதுக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா, இந்த கிராமத்திலேயே நல்லா மீன் பிடிக்கிற திறமை உனக்கு தான் இருக்கு. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்லேயே உன் கையாலேயே ஒரு பெரிய மீன் கடையை திறந்து வச்சு அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு தான் கேட்க வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி கையால ஒரு மீன் கடையை தொடங்குனாங்க. அந்த மீன் கடையில வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனவத்துறை அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தாரு. அதை பார்த்து ராமு பதட்டமா லக்ஷ்மி பாட்டி வீட்டுக்கு ஓடினான். பாட்டி, உன்னோட கதை முடிஞ்சது. என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே உன்னோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் அங்கே போனால் தெரியும், வா பாட்டி. லக்ஷ்மி ராமு 2 பேருமே உடனே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நீங்கள் தானாமா? ஆமாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? நீங்கள் எதுவும் தப்பு செய்யலம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வயசுலேயும் நீங்கள் ஆற்றுல இறங்கி வலை போட்டு மீன் பிடிச்சி அதை விற்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? நாம யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமும் சரியா இருந்தா எல்லாம் சரியா தான் நடக்கும். நீங்கள் பண்ணது நல்ல விஷயம்மா. நீங்கள் மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தரகருங்களுக்கு அதிகமாக வேலை எதுவும் இருக்கிறது இல்லை. இதனால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் பரிசா உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க உங்க பணம். என் கையால இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சது இந்த ஊரோட ஜனங்க தான். அதனால இந்த பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருங்க. அதுல இந்த ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்க. இன்னொரு விஷயமா, நீங்க இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்க புள்ள உயிரோட தான் இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த ராமு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்துட்ட விவரங்களை எனக்கு சொல்லியிருந்தான். அதை வச்சு நான் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைய இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு குடும்பம் உங்கள் பிள்ளைய காப்பாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இன்னும் உங்கள் பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியில் உங்கள் புள்ள யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கம்மா, இவர் தான் உங்கள் புள்ள. புள்ளைய பார்த்து லக்ஷ்மி பாட்டியோட கண்ணுல மளமளன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. அவங்க அந்த ஊஜனங்களுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம நல்லபடியா தான் யோசிக்கணும். 4 நல்ல விஷயங்களை தான் பண்ணணும். நாம பண்ற நன்மை எப்பவுமே நம்மள கைவிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நாம செஞ்ச நல்லதுக்கான பலன் நம்மள தேடி வரும். அதுக்கான உதாரணம் தான் இந்த கதை. அண்ணே, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாட போகிறாங்க. எப்பவும் போல் இந்த வருஷமும் ஸ்ரீராம நவமி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம கையாலேயே சாப்பாடு போட்டுடலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் மழை சரியாக பெய்யல இல்லையா? அதான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பணத்தை பற்றி யோசிக்காதண்ணே. என்னோட சோள வியாபாரம் நல்லா தான் நடக்குது. நீ எனக்கு பணம் கொடுத்தது இல்லையா? இந்த தடவை நான் பணம் கொடுக்குறேன்னு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சீதாராமனுக்கு ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி பத்திக்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாராமனுடைய மனைவியான பத்மா அப்படியே லக்ஷ்மி பத்தியோட மனைவியான லதா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு சுட முடியாம கஷ்டப்படுறேன். இந்த போலீஸ் செய்யறதும் அவ்வளவு ஒன்றும் சுலப கிடையாது லதா. ஆனா எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நம்ம புருஷனுக்கு வேலையே பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் தினமும் சாயந்தர நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, தம்பி அதை அப்படியே கேட்பாரு. அது என்னமோ உண்மைதாக்கா. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போனாலும் மாமா தானே அவருடைய தம்பிய தூக்கி வளர்த்து நல்லபடியா ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சீதாராமனும் லக்ஷ்மி பத்தியும் அன்னதானத்தை பத்தி வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மா, இந்த வருஷம் நம்ம குடும்பத்து சார்பா ஸ்ரீராம நவமி பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம்.
ஆமா லதா, இப்பதான் பூசாரிக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வந்தோம். பணம் செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே, இந்த ஒரு வருஷம் செய்யலனா என்ன ஆயிட போகுது? இந்த வருஷம் தான் விளைச்சல் சரியா வரலல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா, வீட்டுல ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்றதா? அண்ணி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீவல்லிக்கு இப்ப 5 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கவலை? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மச்சினரே. நீங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள, எங்களை மாதிரி செலவு உங்களுக்கு இருக்காதுல்ல. அட நீ வேறக்கா, இந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு ஒன்றும் கிடையாது. 2 பேரையுமே படிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தை அவங்க நல்லபடியா பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் என் பாப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்கதான் அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பத்மா புருஷனை கோவமா முறைச்சா. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இங்க தான் நமக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு, இதை விட்டுட்டு எங்க போய் பிழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த கிராமத்துல இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. சின்ன வியாபாரமாவது செஞ்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்துக்கலாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும், அது என் மேல சத்தியம். பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன உடனேயே சரி பத்மா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க அண்ணி, பெத்த தாய் மாதிரி இருக்கிற ஊரை விட்டுட்டு போகணுமா? எங்க முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் மச்சினரே. எங்க வயல் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் வர பணத்தை உங்க அண்ணனே வந்து நேரா வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பத்தியும் லதாவும் ஏதோ சொல்ல வரும்போது கூட அதை கேட்காம பத்மா எழுந்திருச்சு போயிட்டான். பத்மா விருப்பப்பட்டபடியே சீதாராமனும் பத்மாவும் ஸ்ரீவல்லியை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஸ்ரீவல்லி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. பட்டணத்துல படிச்ச ஸ்ரீவல்லி ரொம்ப பெரிய வேலையில சேர்ந்தா. ஆனா கிராமத்துல இருக்கிற சித்தப்பா பைய பிரசாத் படிப்பு சரியா வரலங்கிறதுனால அவன் அங்கேயே இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், பத்மா, நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷ பண்டிகைக்கும் நான் மட்டும்தான் ஊருக்கு போய் ஊர்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு ஸ்ரீவல்லிக்கு நம்ம ஊர் எதுன்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இது போதும் பத்மா, இப்பதான் ஸ்ரீவல்லியோட படிப்பு முடிய போகுதில்ல, நாம எல்லாரும் மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். சும்மா இருங்க, நீங்க சொல்றது கேட்க சிரிப்பு வருது. என் பொண்ணு இப்போ ஒரு சயின்டிஸ்ட். அவ கிராமத்துல என்ன பண்ணுவா? அவ பட்டணத்துல இருந்தாதான் அவ வேலைக்கு நல்லது. அவளும் உங்களை மாதிரி தான் நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப நீங்க பேசினதை கேட்டானா ஊருக்கு போய் ஆகணும்னு அடம் பிடிப்பா. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்க ஆசைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்ன மீறி என் பொண்ணை மட்டும் நீங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோங்க. இப்படி அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவளுடைய அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீவள்ளி அவங்க அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊரோட பேர் என்ன? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்கடி? நீ அமைதியா உன்னுடைய வேலையை பாருப்போ. அப்படி இல்லம்மா, இங்க கோபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு 10 ஏக்கர் ஜமீன்ல ஏதோ கிரானைட் இருக்கு அப்படின்னு எங்க குழுவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரானைட் இருந்தா அந்த பூமியில விளைச்சல் விளையாது இல்லம்மா? அப்படியெல்லாம் இல்லப்பா. மண்ணுல சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுலயும் ஏதாவது விளைச்சல் விளையத்தான் செய்யும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த கிரானைட் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது. நம்ம இடத்துல தான் இந்த கிரானைட்லாம் இருக்கணும். எப்படி இவங்க தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி உங்க தம்பி தான் இத ரகசியமாவே வச்சிருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன இல்ல, நம்ம வயல உங்க தம்பி புள்ள பிரசாத் தானே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயல்ல சரியா விளைச்சல் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவன் பொய் சொல்றான் போல, கொஞ்சம் பணத்தை அவன் அமுக்கிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அங்க கிரானைட் இருக்கிற விஷயம். இங்க பாருங்க, இப்பவே போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும். சண்டை போட்டாலாவது கேட்கணும். அப்படி பண்ணா அரசாங்கத்தை சேர்ந்தவங்க கிரானைட்டை மட்டும் இல்லம்மா, நம்ம வயலையும் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால இத பத்தி நம்ம எதுவும் பேசாம கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தங்கியிருந்து இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஊருக்கு கிளம்பலாம் வாங்க. இப்ப இருட்டாயிடுச்சுல்ல, நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து கோபாலபுரத்துக்கு போனாங்க. அப்படி போன உடனே
பத்மா பிரசாத் கிட்ட இப்படி கேட்டா. என்னடா பிரசாத், உன் விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு பெரியம்மா. பின்ன எப்பவுமே கொஞ்சமா தான் விளைச்சல் விளையுதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே பிரசாத் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதோ மறைக்கிறவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா. சரி பெரியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். அக்கா, நீயும் என் கூட வா, ஊரை சுத்தி காட்டுறேன். அப்படின்னு பிரசாத் அவனுடைய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வயல் கிட்ட போனான். அந்த நேரத்துல வீட்டுல பத்மா லதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. லதா, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூடவா உனக்கு இன்னும் தெரியல? நம்ம ஊர்ல யார் வயல்லையோ கிரானைட் இருக்காமே. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி, உனக்கு பிடிக்குமேனு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பத்மா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் பத்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பத்மா யோசிக்க ஆரம்பிச்சா. என்னங்க, உண்மையிலே இந்த ஊர்ல என்னமோ நடக்குது. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. உங்க தம்பி குடும்பம் தான்னு பார்த்தா ஊருக்குள்ள யார்கிட்ட போய் இந்த கிரானைட் பத்தி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பேச்ச மாத்துறாங்க. உன்னை மட்டும் சொல்றேன் கேளு, என் தம்பி குடும்பம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே என் குடும்பம்தான். நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எதனா அநியாயம் நடந்தா நான் கூட விட்டு வைப்பேன், ஆனா அவங்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் அந்த ரகசியத்தை பத்தி கேக்குறியா? காலமே நமக்கு சரியான பதிலையும் கொடுக்கும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவள்ளி இப்படி சொன்னா. அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை ஊர் தலைவர் பதவிக்கு நானும் போட்டியிடலான்னு இருக்கேன். அம்மாடி, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதும்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். டே தம்பி, என் பொண்ணு ஸ்ரீவல்லிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ரொம்ப தைரியசாலி பொண்ணு. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீவள்ளி ஜனங்க கிட்ட இப்படி சொன்னா. இந்த ஊர்ல கடந்த சில நாட்களா என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு உங்க எல்லாரையுமே ஏமாத்தி அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்க பூமிகளை அவரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மாதிரி யாராவது கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஆளு மிரட்டிக்கிட்டு இருந்தான். பூமி மட்டும் இல்லாம உயிரும் போயிடுமோ என்னமோன்னு நீங்க எல்லாரும் பயந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வயலையும் சோதிச்சு பாத்திருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க கிரானைட் எங்கேயுமே இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சாலையால நம்ம மண்ணுல சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதை கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். இனிமே நானும் என் குடும்பமும் எங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் இந்த தலைவி பதவிக்கு போட்டிட்டு இப்ப உங்களுக்கு தலைவியா ஆயிருக்கேன். இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஸ்ரீவள்ளி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தா. ஆக மொத்தம் அந்த ஊர்ல எந்த ரகசியமே இல்லைன்னு பத்மா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் கிரானைட் அவளுடைய வயல்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டா. என்ன பத்மா, உன் பொண்ணு இங்கதான் இருக்க போறேன்னு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறா? அதனால என்னங்க, அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இப்படி பத்மாவும் மனசு மாறி அந்த கிராமத்திலே இருக்கிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அத பார்த்து சீதாராமன் சந்தோஷப்பட்டாரு. ரமணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவன்கிட்ட சின்ன வயல் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஊர்ல கோவிந்தா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பணத்து மேல ஆசை ரொம்பவும் அதிகம். ஒரு நாள் கோவிந்தன் ராமையாவோட வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு ராமையாவோட வயல் மேல ஒரு கண்ணு. அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க. ராமையாவோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி ரொம்பவும் புத்திசாலி. ராமையா, ராமையா, வீட்ல இருக்கியா? கோவிந்து, நீயா? வா, வந்து உக்காரு. என்ன திடீர்னு வந்திருக்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ என் வியாபாரம் நல்லபடியா நடக்குது. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா இதை குடி. சரி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ராமையா, உன்னோட வயலை பற்றி எனக்கு நல்லா தெரியும்.
உன்னோட வயல்ல இருக்கிற மண்ணு சத்து அதிகமானது. அந்த வயல் எங்க தாத்தா காலத்துல வாங்கினது. அந்த ஒன்று மட்டும்தான் எங்க கிட்ட இருக்கு. எங்க வாழ்க்கை அதை நம்பி தான் இருக்கு. அது எனக்கு தெரியும் ராமையா. அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். உன்னோட வயல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நீ எனக்கு கொடுக்குறியா? நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன். கோவிந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பணத்துக்காக எங்க வயலை எப்படி விற்க முடியும்? அதை வித்துட்டா அப்புறம் நான் பொழப்புக்கு என்ன பண்றது? ராமையா, இப்ப நீ தேவையே இல்லாம தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் வயலை நான் சும்மா எடுத்துக்கலையே, பணம் கொடுத்து தானே எடுத்துக்க போறேன். நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணு, நல்லபடியா சம்பாதி. நான் எதுக்கு பட்டணத்துக்கு போகணும்? இது என்னோட ஊரு. என் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நான் ஏன் விட்டுட்டு போகணும்? பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வயலை உனக்கு நான் விற்க முடியாது. இங்க பாரு ராமையா, முட்டாள் மாதிரி பேசாத. இந்த காலத்துல பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தா எதை வேணுனாலும் செய்யலாம். இங்க பாரு கோவிந்து, எனக்கு பணத்தை விட என் வயல் தான் முக்கியம். வயலை என்னால் விற்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு ராமையா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறேன். அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா வாழலாம். தேவையில்லாத பேச்சு எதுக்கு கோவிந்து? நான் சொல்லி தான் போகணும்னு இருக்காத. நீயே கிளம்பிடு. சரி, நான் மறுபடியும் ஒரு தடவை வரேன். அது வரைக்கும் யோசி. என்னங்க, அந்த கோவிந்தன் எதுக்கு வந்தான்? உங்ககிட்ட என்ன பேசினா? அவன் நம்ம வயலை வாங்க வந்திருக்கான். எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறானாமா. என்னது? நம்ம வயலை கேட்டானா? நாம அந்த வயலை நம்பி தானங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு அதை கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பணத்தாசை அதிகம். அவன் சாதாரண மனுஷனும் இல்லை. அதான் நம்ம வயலை வந்து கேட்கறான். நாம அவனுக்கு வயலை கொடுக்க கூடாதுங்க. நாம ஏன் கொடுக்க போறோம்? அந்த வயல் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரம். என்னால நம்ம வயலை விற்க முடியாது. ஒருவேளை அந்த ஆளு மறுபடியும் வந்தானா? அவன் ஒரு வியாபாரி. அவன் மறுபடியும் வரமாட்டான். வியாபாரத்தை பார்க்க போயிடுவான். என்ன ராமையா, என்ன யோசிச்சு வச்சிருக்க? எதை பத்தி யோசிக்கணும்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, வயலெல்லாம் விற்க முடியாது. இங்க பாரு ராமையா, நான் ஒன்றும் சும்மா கேட்கல. இப்போ உன் வயல் என்ன விலைக்கு போகுமோ அந்த விலையை விட 2 மடங்கு அதிகமாக தரேன். வயலை கொடுத்துடு. இங்க பாரு கோவிந்து, நான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன். வயலெல்லாம் விற்க முடியாது. இங்க பாரு ராமையா, உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். நீ எனக்கு நல்லதுன்னு நினைக்கல. உன்னோட வியாபாரத்துக்காக வயலை வாங்க பார்க்கற. இங்க பாரு ராமையா, இப்படி பேசுறது சரியில்லை. சரி, உன் பேச்சு எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். லக்ஷ்மி, அவன் போயிட்டான் பாரு. நாம நேர்மையா இருக்கோங்க. அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பான். ஆனா இந்த பக்கம் கோவிந்தன் இந்த விஷயத்த பத்தி கிராம தலைவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சான். ஐயா, அந்த ராமையா எனக்கு அநியாயம் பண்ணிட்டான். என்ன அநியாயம்? என்ன நடந்துச்சு? ராமையாவும் நீயும் நல்ல நண்பர்கள் தானே? ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு பழைய பத்திரம் இருக்கு. ராமையாவோட வயல் சம்மந்தப்பட்டது. அந்த வயல் எனக்கு சொந்தமானது. ஆனால் ராமையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்னது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ராமையாவோட தாத்தா காலத்து வயல் அது. அந்த பத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதுவும் எங்க தாத்தா காலத்து பத்திரம் தான். இப்பதான் எனக்கு கிடைச்சது. நான் ராமையா கிட்ட கொண்டு போய் காட்டினேன். ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி, நீ நாளைக்கு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா. ராமையாவை வர சொல்றேன். பேசி தீர்த்துக்கலாம். ராமையா, கோவிந்து இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்தான். உன்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரத்தை என்கிட்ட காட்டுனா. என்னது? என்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரமா? அது ஏன் வயல்? அந்த பத்திரம் என்கிட்ட தானே இருக்கும். சரி, நாளைக்கு நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. கோவிந்து கிட்ட நான் பேசுறேன். அடுத்த நாள் காலையில ராமையா கோவிந்த 2 பேருமே ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஊர் தலைவரோட வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நின்னுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே தலைவரோட வீட்டுக்குள்ள போனாங்க. உட்காருங்க. கோவிந்து, உன்னோட பத்திரத்தை காட்டு. கோவிந்த பத்திரத்தை தலைவர்கிட்ட கொடுத்தான். என்ன இது? இது ரொம்ப பழைய பத்திரமா இருக்கு. இது பொய்யான பத்திரம்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, இதுதான் உண்மையான பத்திரம். இது எங்க தாத்தா காலத்து பத்திரம். சரி,
ராமையா உன் பத்திரத்தை கொடு. ராமையா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பத்திரமும் பழைய பத்திரம்தான். ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. தலைவரையா, இது எங்க தாத்தாவுக்கு சொந்தமான வயல், இப்ப எனக்கு சொந்தம். கோவிந்து, இங்க பாரு, இந்த பத்திரத்துல ராமையாவோட தாத்தா பேரு இருக்கு. உன் பத்திரத்துலயும் ஒரு பேரு இருக்கு, ஆனா அது உங்க தாத்தா பேரு இல்ல. அது எங்க தாத்தாவோட வயல் தான். இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இந்த ஊரோட தலைவர். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த வயல் உனக்கு சொந்தம் இல்ல. நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு பெரிய வியாபாரி, ஊர்லயே பணக்காரன். நீங்க என்ன மதிக்கணும். நீ வியாபாரியா இருக்கலாம், ஆனா நீ உண்மைய சொல்லணும். இப்ப நீ சொல்றது பொய். நான் ஒன்றும் பொய் சொல்லல. அந்த வயல் எனக்கு வேணும், அவ்வளவுதான். நீ இந்த வயலுக்காகத்தான் இவ்வளோ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா போயிடு, அப்புறமா இதை பத்தி பேசலாம். கோவிந்தன் எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டான். ஐயா, நான் சொல்றது உண்மைதான், ஆனா அதை கோவிந்து கேட்க மாட்டேங்கிறான். ராமையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ண மாட்டேனும் தெரியும். லக்ஷ்மி, இப்ப நாம என்ன பண்றது? அதான் நம்ம தலைவர் இருக்காரு இல்லங்க, அவரு நமக்கு உதவி செய்வாருங்க. தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினாரு. எல்லாரும் கேளுங்க, ராமையா ஒரு நேர்மையான ஆளு. கோவிந்த வயலுக்கு ஆசைப்பட்டு ஏதேதோ பண்றான். நாம ராமையாவுக்கு துணையா இருக்கணும். நாங்க எப்பவும் நியாயத்தை பக்கம்தாங்க ஐயா நிப்போம். ராமையாவுக்கே துணையா இருக்கோம். அடுத்த நாள் காலையில ராமையா அப்புறம் ஊர் தலைவரை பாக்குறதுக்காக கோவிந்தா வந்தான். தலைவரே, எதுக்காக எனக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க? நான் ஒன்றும் அநியாயம் பண்ணல, நியாயத்தை பக்கம்தான் நிக்கிறேன். நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பணம் கொடுக்கறேன்னு தானே சொல்றேன், ஏமாத்தலையே. பணத்தை விட இங்க நேர்மை ரொம்ப முக்கியங்க. இங்க பாரு கோவிந்து, நீ பொய் தான் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், இப்பவாவது உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்ல முடியாது, ஆனா நான் பொய்யும் சொல்லல. சரி, அப்ப நீ போ. இதை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஐயா, இப்ப நான் என்ன பண்ணணுங்க? ராமையா, உன்கிட்ட உண்மை இருக்கு. நான் உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா 2 பேரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துவீங்க? இதுக்கு நான் பழி வாங்குவேன். இங்க பாரு கோவிந்து, ராமையாவும் நானும் சேர்ந்து இந்த வயல் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு அது? இது ராமையாவோட வயல் தான். நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னோட வயல்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, இந்த வயல் எனக்கு சொந்தமானது. இங்க பாரு கோவிந்து, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயே இந்த ஊரை விட்டு போயிடு, இல்லைன்னா ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு போக வேண்டியது இருக்கும். அதை கேட்டு கோவிந்த பயந்து ஓடியே போயிட்டான். லக்ஷ்மி, அந்த கோவிந்தன் ஊரை விட்டு ஓடிட்டான். நாம நேர்மையா இருந்ததுனால வெற்றி நமக்கு தாங்க. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. என் வயலை காப்பாத்தி கொடுத்தீங்க. ராமையா, நீ நேர்மையா இருக்க. உன் நேர்மைக்கு கிடைச்ச நியாயம் இது. அப்படி ராமையா லக்ஷ்மி 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அன்னிலிருந்து கோவிந்த திரும்பி வரவே இல்லை. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையாவோட நேர்மையை பத்தி ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்ந்தா கடவுளும் அவனுக்கு துணையா இருப்பாரு, கூட இருக்கிறவங்களும் துணையா இருப்பாங்க. ராமையாவுடைய நேர்மை, கோவிந்தனுடைய பண ஆசை, இந்த 2த்துல நீங்க எதை மதிப்பீங்க? வாழ்க்கையில நேர்மையா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு ராஜையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. ஆனா அவரு ரொம்பவே கஞ்ச பிசினாரி. யாருக்கும் ஒரு பருக்க அரிசியை கூட இலவசமா தரமாட்டாரு. சொல்ல போனா வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட ஒரு பொடி சாப்பாடு இல்ல, கொஞ்சோண்டு தண்ணி கூட குடிக்க கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட யாராவது ஒரு தடவை கடன் வாங்கினா போதும், அவங்க சாகுற வரைக்கும் கடனை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தப்பு கணக்கை எழுதிடுவாரு. ஜமீன்தார் ஐயா, இந்த மாசம் வட்டி பணம் கொடுக்க வந்தாங்க. நல்லது, கொடுத்துட்டு போ. ஐயா, அது எங்க தாத்தா காலத்துல வாங்கின 100 ரூபாய் கடன் பணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட நாங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கடன் முடியலையாங்க. உங்க தாத்தா காலத்துல இருந்து நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறது மாச வட்டி மட்டும்தான். இன்னும் அந்த அசல் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா ஐயா, அந்த 100 ரூபாய் அசலை நான் இப்பவே கொடுத்துட்றேன் ஐயா. கொடு. அப்போ அடுத்த மாசத்துல இருந்து நான் உங்களுக்கு எந்த வட்டியும் கட்ட வேண்டியது இல்லைல்ல? அது எப்படிடா? அசலை கொடுத்துட்டா அப்போ நீ வாங்கின 100 ரூபாய்க்கும் இப்போ நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கும் ஒரே மதிப்பா? இப்போ அதோட மதிப்பு 1000 ரூபாய் இருக்கும். நீ அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும். ஐயா,
இது ரொம்ப அநியாயங்க ஐயா. நாங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம். எங்கள் தாத்தா சாகும்போது இன்னும் 1 மாதம் வட்டி பணம் கட்டினா கடன் தீர்ந்துடும்னு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பாவோட அப்பாவித்தனத்தால் இப்போ வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமே என்னால் கட்ட முடியாது. நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஓஹோ, கடன் கொடுக்கும்போது மட்டும் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியிறோம். அந்த கடனை திரும்ப கேட்டால் நாங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயமாக தெரியும். நீ எங்கே வேணும்னாலும் போ. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கல்ல, நீ உன் பிள்ளைக்காக கட்டிக்கிட்டு இருக்கிற வீடும் இன்னும் முடியாமல் அப்படியே தானே இருக்கு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் நினச்சேன்னா இந்த 2 வேலையையும் அப்படியே தடுத்து நிறுத்திடுவேன். அப்போ வரைக்கும் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தவன் அதை கேட்டு ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டான். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. ஒவ்வொரு மாதமும் எப்பவும் கட்டுற மாதிரி வட்டி பணத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். இப்படி அவரு ஏழை ஜனங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தாரோட புள்ளையான ஸ்ரீராம் இதை எல்லாத்தையும் பார்த்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதனால அவனுக்குள்ளேயும் இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்துச்சு. ஸ்ரீராமுக்கு ஏழைகளை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அவங்கள ஏதோ புழு பூச்சி பாக்குற மாதிரி பாப்பான். ஆனா ஜமீன்தாரோட மனைவிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு நல்ல மனசு, எல்லாருக்காகவும் யோசிக்கிறவங்க. ஜமீன்தாரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு அதுல ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற பசங்களுக்கு ஜமீன்தாருடைய மனைவி பழைய துணிமணிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என் துணி எதுக்குமா அந்த ஏழைங்களுக்கு கொடுத்த? அவங்களுக்குலாம் என் துணியை போட்டுக்க என்ன அருகதை இருக்கு? மரத்துக்கு கீழே வாழ்றவங்க. தப்புப்பா, அப்படி சொல்லக்கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. நாம போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்போம். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனாலதான் நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும். ஒருவேளை பாவங்களை சேர்த்தோன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல நாம அந்த பாவத்தை சுமைய சுமக்கதான் வேணும். ஏழைகளை பத்தி இப்படி எல்லாம் பேசாத. ஆனா ஸ்ரீராம்க்கு அவங்க அம்மா சொன்னது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், என்னடா உன் கடன் விஷயம் என்ன ஆச்சு? தீக்க போறேன்னு சொன்னியே, கடனை தீர்த்துட்டியா? என்னடா நம்ம ஜமீன்தாரை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? இன்னும் 1000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் என்னை வட்டி கட்ட சொல்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அசலை இப்போவே என்னால் கொடுத்துட முடியும்டா. ஆனாலும் மறுபடியும் இன்னும் கடன் இருக்குன்னு அவர் சொல்லுவார். டேய், நீ சொல்கிறதும் உண்மைதான்டா. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து அந்த ஆள்கிட்ட நானும் வட்டி பணம் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் கடன் கட்ட தான் போகிறான். அப்படி இருக்கு அவங்க கணக்கு. அவன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியாமல் நம்ம ஊரில் ஒருத்தன் கொள்ளைக்காரனாவே மாறிட்டான். எனக்கு தெரியாது என்ன நடந்தது. நம்ம ஊரில் வீரையான்னு ஒருத்தன் இருந்தானே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அவன்தான் கொள்ளைக்காரனாக மாறி எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா கடனையும் தீர்த்தாலும் இன்னும் கடன் கட்ட சொல்லி அந்த ஜமீன்தார் கொடுமைப்படுத்தினதால அவன் ஒரு கட்டத்தில் நம்ம ஊரை விட்டே வெளியில் போயிட்டான். நேற்று நெல்லை விற்றுட்டு பட்டணத்தில் இருந்து திரும்பி வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ வழியில் அவன் என்னை கொள்ளையடிக்க பார்த்தான். அப்போ தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜமீன்தாரையும் அவன் குடும்பத்தையும் சாகடிப்பேன்னு சொன்னான். அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுடா. அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் அந்த ஜமீன்தாரை கொல்லணும் போல இருக்கு. உனக்கு மட்டும் இல்லைடா, நம்ம ஊரில் அவன்கிட்ட கடன் வாங்கின அத்தனை பேருக்கும் அதே எண்ணம் தான். ஆனால் ஒரு மனுஷனை கொல்றது ரொம்ப பெரிய பாவம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதுக்கு இப்போ என்னடா பண்ண சொல்கிற? என்னால் கடனை தீர்க்க முடியலையே. எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் அந்த ஜமீன்தாருக்கு மாதம் மாதம் வட்டி பணம் கட்டுறது எனக்கு பிடிக்கலடா. அந்த ஜமீன்தாரோட கதையை அந்த கடவுள் பார்த்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிட்டான். ஆனா பாப்பாராவ் அவனுடைய மனசுக்குள்ள வீரையாவை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பட்டணத்துக்கு போற வழியில அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான். அந்த வீரையா என்னை அடையாளம் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை வேற ஏதாவது கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டி நான் செத்து போனாலும் அது எனக்கு பரவாயில்ல. அந்த ஜமீன்தாரை அழிக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய முயற்சியை இன்னைக்கு எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும். அதுக்குள்ள பாப்பாராவ் எதிர்க்க வீரையா வந்தான். வீரையா பாப்பாராவை பார்த்த உடனே அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சான். வீரையா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? என்ன அடையாளம் தெரியல? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்தேன். என்ன பார்க்க வந்தியா?
எதுக்காக? உனக்கும் அந்த ஜமீன்தாருக்கும் பகை இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. எப்படியாவது அந்த ஜமீன்தாரை ஒரு வழி பண்ணிடணும்ப்பா. உனக்கு இதில் சம்மதம்னா என் கூட ஊருக்குள்ள வா. நானும் அந்த ஜமீன்தாரை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்து இருக்கேன். இதுதான் சரியான வாய்ப்பு. வா, போய் அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போய் ஜமீன்தாரோட வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இத கண்ணார பார்த்ததும் அந்த கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, டேய், என்னடா இது? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாய மூடு. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவன்தானே. ஏதோ ஓரளவுக்கு சொத்தோட இருந்த நீ ஏன் இப்படி பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? உனக்கு அவன் மேலே எந்த கோபமும் இல்லை? சும்மா இருங்கடா. இந்த மாதிரி வேலையை பார்த்தா அவனுக்கும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? நாமளும் பாவத்தை பண்ணோம்னா அவனை மாதிரியே நிம்மதி இல்லாமல் தாண்டா வாழணும். எத்தனை நாளைக்குடா இந்த பாவ சுமையை நீங்கள் சுமக்க போறீங்க? அவன் செஞ்ச பாவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக அவனை தண்டிப்பாருடா. ஆனால் இப்போ நீங்கள் அவனை கொன்னுட்டு அந்த பாவத்தை நீங்கள் சுமக்கணும்னு நினைக்காதீங்கடா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. ஆனா வீரையாவுக்கு பசவையா சொன்னது பிடிக்காம அங்கிருந்து போயிட்டான். ஆனா பாப்பாராவுக்கு பசவையா சொன்னதுல நியாயம் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால பசவையா கூட சேர்ந்து அந்த வீட்ல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு அவனும் முயற்சி பண்ணான். திடீர்னு வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிட்டதுனால ஜமீன்தாரும் ஜமீன்தாரோட மனைவியும் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனா ஸ்ரீராம் மட்டும் முழிப்போடு தான் இருந்தான். அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய தேடிக்கிட்டு இருந்தான். உடனே பாப்பாராவ் ஸ்ரீராம தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். இந்த பக்கம் பசவையா ஜமீன்தாரையும் ஜமீன்தாரோட மனைவியையும் கஷ்டப்பட்டு வெளியில தூக்கிட்டு வந்தான். நிறையவே தீக்காயம் பட்டதுனால ஜமீன்தாரும் ஜமீன்தாரோட மனைவியும் 1 மாசம் அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தங்குனாங்க. இந்த பக்கம் அவங்க வீடு முழுசா நெருப்புல எரிஞ்சு போயிருந்துச்சு. சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம ஸ்ரீராம் இப்போ நடு தெருவுல தான் இருந்தான். யாருமே அவனுக்கு எந்த உதவியும் செய்யல. வீரையா, எனக்கு பசிக்குது. மாசம் மாசம் நீ எங்கள் அப்பாவுக்கு வட்டி பணம் கட்டுவல்ல, இந்த மாதம் நீ அதை கட்ட தேவையில்ல. அதுக்கு பதிலாக எனக்கு சாப்பாடு போடு. பணமா? நான் எதுக்குடா உங்கள் அப்பாவுக்கு பணம் கட்டணும்? என் கடன் எப்போவோ தீர்ந்து போச்சுடா. உங்கள் அப்பா அவருடைய அடியாட்களை விட்டு என்னை அடிப்பேன்னு மிரட்டினதால தான் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கட்டினது வட்டி இல்லைடா, மாமூல் பணம். அதை கட்டி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே உனக்கு நான் சோறு போடணுமா? உண்மைதான் ஐயா. சின்ன பையன் பாவம்னு சாப்பாடு போடலான்னு நினச்சா இப்போவே அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி வசூல் பண்ண பார்க்குறான். இவனுக்கு சோறு போடுறதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பசவையனுடைய மனைவிக்கு ரொம்பவும் கவலையாயி ஸ்ரீராம கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அவனுக்கு சாப்பாடு போட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறதால தான் சாப்பிட்றேன். இல்லைன்னா உங்களை மாதிரி ஏழைங்க வீட்டிலலாம் நான் இப்படி வந்து உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற உங்கள் உயிரை பணயமாக வச்சிங்க? ஸ்ரீராம் சொன்னதை கேட்டு பசவையா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தான். தம்பி, நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஏழைங்களா இருக்கலாம், பட்டினியாக கூட நாங்கள் வாழ்வோம். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம். உங்கள் அம்மா உன்னுடைய பழைய துணிகளை எத்தனையோ தடவை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் என் பிள்ளைங்க அந்த துணியை போட்டு நீ உன் கண்ணால் எப்பாவது பார்த்துருக்கிறியாப்பா? உங்கள் அம்மா கொடுக்குற பழைய துணிகளை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆளுங்க வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. மரத்துக்கு கீழே வாழறவங்க நாங்கள். அந்த மரம் மாதிரி எங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க தான்ப்பா தெரியும். யாருக்கிட்ட இருந்தோ எதையும் பிடுங்க தெரியாது. பசி கொடுமை எவ்வளவு கொடுமையானதுங்கிறது எங்களை விட வேற யாருக்கும் தெரியாதுப்பா. அதனால தான் பசியோடு இருக்கிற உனக்கு சாப்பாடு போடுறோம். ஆனால் அதுக்காக உங்கள் அப்பா கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். நிம்மதியாக வயிறார நீ சாப்பிடுப்பா. அதை கேட்டதும் ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு. அந்த கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சான். கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க கூட அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முன் வரவே இல்லை. ஆனா ரொம்ப ஏழையா கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க தான் இன்னைக்கு அவனுக்கு பசியார சாப்பாடு போட்டாங்க. அன்னையில இருந்து ஸ்ரீராம் ஏழைகளை மட்டமா பாக்குறதையும் அவமானப்படுத்துறதையும் நிப்பாட்டிட்டான். ஒரு காலத்துல துர்காபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் சின்னதா இருந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க ஊருன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும். இது இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பையன். அவனோட பேரு தான் ராஜேஷ்.
துர்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராகவையா ராதம்மாவுக்கு ஒரு நல்ல புத்திசாலியான புள்ளதான் ராஜேஷ். ராஜேஷ் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் புத்திசாலி பையன். பள்ளிக்கூடத்துக்கு போறது, நிறைய வித்தைகளை கத்துக்கிறது, விவசாயம் கத்துக்கிறது, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராகவையாவுடைய நண்பனான சுப்பையா ராகவையாவோட வீட்டுக்கு வந்தான். வாங்கண்ண, நல்லா இருக்கீங்களா? ஒரே ஊர்ல இருந்தாலும் பாத்துக்கிறதே இல்லையே, என்ன விஷயம் அண்ணா? ராகவன் வீட்டில் இல்லையாம்மா? இல்லண்ண, வெளியில போயிருக்காரு. சரி, அவன் வந்தானா கொஞ்சம் ராஜேஷ் கிட்ட சொல்லி அனுப்புமா. சரிங்க அண்ணா, சொல்லி அனுப்புறேன். வந்தது வந்துட்டீங்க, டீ மோர் ஏதாவது குடிச்சிட்டு போங்கண்ண அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அப்பதான் வந்தான். வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியா? படிப்பு விஷயத்துல என் புள்ளைய அசைக்க முடியாது அண்ணா. படிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட பேச்சை கேட்கறது, அதிலிருந்து அனுபவ பாடத்தை எடுத்துக்கிறதெல்லாம் இவனோட நல்ல குணம். அதுக்குள்ள ராகவையா வீட்டுக்கு வந்தாரு. என்னடா சுப்பு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரொம்ப நேரமாக உனக்காகத்தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஊரில் என்ன விசேஷம்? ஊரில் ஒரு சின்ன பிரச்சனைடா, அதை பற்றி உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். என்னடா சொல்கிற? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நம்ம ஊரில் இருந்த ஆற்று தண்ணி எல்லாம் வற்றி போனதால் ஜனங்க விவசாயம் பண்ண தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது மட்டுமா, ஆடு மாடுங்க கூட குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுதுங்க. நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அந்த ஊருக்கு ஊர் தலைவரா பாலையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். ஜனங்க எல்லாரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பாலையா கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அப்படின்னா நாம 2 பேருமே தலைவரை போய் பார்த்துட்டு இதுக்காக பேச ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லலாம். இவங்க 2 பேருமே இப்படி பேசிக்கிறதே எல்லாத்தையுமே ராஜேஷ் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில நண்பர்கள் 2 பேரும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க. நண்பர்கள் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அது என்ன பிரச்சனை? 2 பேரும் சேர்ந்து தலைவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொன்னாங்க. ஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. அப்போ முதல்ல வந்த ராஜேஷ் இப்படி சொன்னான். நம்ம ஆத்துலயே தண்ணி இல்லைன்னா அதுக்கப்புறம் நாம இங்க வாழவே முடியாது. ஆனா இந்த நேரத்துல இருக்கிற குளம் குட்டை எல்லாத்தையும் தூர்வாரி வச்சோம்னா அதுக்கப்புறம் மழை வரும்போது நாம தண்ணியை தேக்கி வைக்க முடியும்ல. அத கேட்டதும் சில பேர் சிரிச்சாங்க. என்னப்பா ராஜேஷ் இது? அது எவ்வளோ பெரிய குளம், அதை போய் தூர்வார சொல்றியப்பா? அதுல எவ்வளவு மண்ணு இருக்கோ என்னமோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதையுமே ராஜேஷ் பெருசா எடுத்துக்கல. அவன் இப்படி சொன்னான். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே தினமும் 1 மணி நேரம் கொடுத்தா போதும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிணறுன்னு நம்ம தூர்வாரலாம். இப்படி எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாலும் நல்லது தானே? ராஜேஷ் சொன்னதை கேட்டு அந்த கிராமத்தோட தலைவர் பாலையா ஒரு முடிவு பண்ணி இப்படி சொன்னாரு. ராஜேஷ் சொல்றதுல உண்மை இருக்கு. நாம இந்த பையன் என்ன சொல்றானோ அப்படியே நடந்துக்கலாம். தினமும் ஒவ்வொரு வீட்டில இருந்து 2 ஆம்பளைங்க வந்து வேலையை பாருங்க. டே ராகவா, உன் பிள்ளைக்கு இருக்கிற அறிவு இந்த ஊர்ல வேற யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் கடவுளோட விருப்பம்டா. யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? என்ன வேணும்னாலும் சொல்லு, கடவுள் உனக்கு நல்ல பிள்ளைய கொடுத்துருக்காரு. உண்மைதான் சுப்பையா. நல்ல அறிவு மட்டும் இல்லடா, பெரியவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறான். இது உன் பிள்ளையோட நல்ல குணம். இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜேஷ் கிணத்தையும் குளத்தையும் தூர்வார ஆரம்பிச்சான். நிறைய இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போட்டு 4 பக்கமும் தண்ணி வந்து அந்த குளத்துல தண்ணி தேங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணான். அப்படி அந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு கோடை காலத்திலயும் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்த தூரு வர்றது, பழைய கிணத்த தூரு வர்றது, இப்படி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த கிராமத்து ஜனங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டது அக்கத்து பக்கத்து ஊரு வரைக்குமே தெரிஞ்சது. இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஜமீன்தார் அந்த ஊரோட தலைவர் இந்த தலைவரை பார்க்க வந்தாரு. வாங்க வாங்க ரங்கையா, என்ன இந்த பக்கம்? சில நாட்களா எங்க ஊர்ல நடக்கிற சில நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவலையில இருக்காங்க. ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா? எதுக்காக? வர வர எங்க ஊர்ல திருட்டுத்தனம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. திருடனை எங்களால கண்டுபிடிக்க முடியல.
ஐயோ அப்படியா? நாள் போக போக ஜனங்க மனசுல பயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. பகல் முழுக்க வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டுட்டு வர்ற ஜனங்க ராத்திரி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அதை பயன்படுத்திக்கிட்டு திருடனுங்க திருடிட்டு போறானுங்க. ஆனா இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக நீங்க எந்த ஒரு தீர்வையும் யோசிக்கலையா? நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியல. அப்படின்னா ஏதாவது யோசிச்சு இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சு தான் ஆகணும். உங்க ஊரை பத்தி தான் எங்க ஊர்ல எல்லாம் பெருமையா பேசிக்கிறாங்க. அதான் உங்ககிட்ட எதனா கேட்கலான்னு வந்தாங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு நொடியில தீர்த்து வச்சிடுவான். அவன் பேரு ராஜேஷ். அப்படின்னா உடனே அந்த பையனை வர சொல்லுங்களேன். ஆ, சரி சரி. வணக்கங்க. தம்பி, உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப தன்மையான பையன்னு. இவ்வளவு நல்ல குணமும் பொறுமையையும் எங்கிருந்து கற்றுக்கிட்ட? நீ கேட்ட எல்லாத்தையும் அவனுடைய வாழ்க்கை அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. பாவம் ரங்கையா அவருடைய ஊரில் திருட்டுத்தனம் அதிகமாயிடுச்சின்னு சொல்கிறாரு. பொம்பளைங்களுடைய நகைங்க, வயல்ல இருந்து வந்த விளைச்சல் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போகிறாங்களாம். ஆமாப்பா, இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா ராஜேஷ், நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஊர் ஜனங்க எல்லார்கிட்டயும் பேசி ஒரு முடிவெடுத்தா பலன் சரியா இருக்கும். எங்க ஊருக்கு எதனா பிரச்சனைனா எங்க ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்கப்பா. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உங்க ஊரோட எல்லையில ஒரு கட்டடத்துல எல்லாரையும் கவர்ற மாதிரி போலி நகைகளை கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். அப்புறம் முன்னாடியே போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. நீங்களும் போலீஸ்காரங்களும் யாருக்கும் தெரியாம முன்னாடியே ஒரு ரகசிய இடத்துக்கு போயிடுங்க. இப்பவே ஊருக்கு போய் ஒரு ஜனங்க கிட்ட சொல்லிட்டு இதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்க இருந்து ஊருக்கு போனான். ஊருக்கு போய் அந்த ஊரோட ஜனங்க கிட்ட எல்லாத்தையுமே ராஜேஷ் என்ன சொன்னானோ அது எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணான். நீங்க எதை பண்ணாலும் அது ஊரோட நல்லதுக்கு தானே தெரியுங்க ஐயா. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க அப்படியே செய்யறோம். அப்படி எல்லாரும் முடிவு பண்ணி போலீஸ்காரங்களை வர சொல்லி அவங்க கிட்டயும் விஷயத்த சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு பயந்து இந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களோட நகை தனம் தானியம் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்காங்க. நல்லதுதான், தினமும் வர வேண்டிய வேலை இல்ல. அப்பதான் ஒளிஞ்சிருந்த போலீஸ்காரங்க வெளியில வந்தாங்க. திருடனுங்களை கைது பண்ணாங்க. இனி உங்க ஊருக்கு திருட்டு பயம் எதுவும் இருக்காது, நிம்மதியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ரங்கையா துர்காபுரத்துக்கு வந்தான். எங்க பையன் கொடுத்த யோசனையால உங்க பிரச்சனை எல்லாமே தீந்து போயிடுச்சா? உங்க பையன் கொடுத்த யோசனை நல்லா வேலை செஞ்சதுங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துச்சுல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். உங்க ஊர்ல பசங்களுக்கு மதிப்பையும் பாடத்தையும் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க? எங்க ஊர்ல வாத்தியாருங்க புத்தக பாடம் மட்டும் இல்லாம வாழ்க்கை பாடமும் கற்றுக் கொடுப்பாங்க. படிப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் தாண்டி போக கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வாத்தியாருங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஊரு நல்லா தான் இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நல்ல வேலை செய்யறதுக்கு வயசு தேவையில்லை. நல்ல வேலை செய்யணும்னு யாருக்கு மனசுல இருந்தாலும் அவங்க செய்யலாம். அப்படியே எப்பவுமே எந்த பிரச்சனையில இருந்தோ தப்பிக்கணும்னா நம்மளுடைய அறிவை நாம பயன்படுத்தணும்.